ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கயலும் கயலோட அத்தையும் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப நியூஸ் பார்க்கும்போது, வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சமையல் எரிவாயு தட்டுப்பாடாக உள்ளதால் சிறிய காலத்திற்கு மட்டும் மக்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நியூஸில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்கிறத கேட்டதும் கயலும் கயலோட அத்தையும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. அப்போ தான் வீட்டில் இருந்த ஒரு சிலிண்டரும் காலியாக இருக்கிறத யோசிச்ச அத்தை போய் அந்த சிலிண்டரை பார்த்தா அந்த சிலிண்டரும் காலியாக இருந்தது. இப்போதைக்கு அடுப்பு எரிக்கிறதுக்கு வேற எந்த சிலிண்டருமே இல்லை. அத்தைக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ சிலிண்டர் புக் பண்ணாலும் வராது. அத்தை, நம்மக்கிட்ட இருந்ததே ஒரு சிலிண்டர் தான், இப்போ அதுவும் காலி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி சமைக்கிறது? ஐயையோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலையே. சிலிண்டர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. பேசாமல் நம்ம விறகெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடுப்புலையே சமைக்கலாம். இப்போதைக்கு வேறு வழியே கிடையாது. என்னது, அடுப்பில் சமைக்கணுமா? இப்போ விறகெல்லாம் போய் எங்கே எடுத்துகிட்டு வர்றது அத்தை? என்னோட வாக்கையல் பின்னாடி தோட்டத்து பக்கமாக பெரிய காடு இருக்குது, அங்கேருந்து விறகெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். விறகு எடுக்கிறதுக்காக கயலும் அத்தையும் தோட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற காட்டுக்கு போனாங்க. அங்கே நிறைய காஞ்ச விறகுகள் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அத்தை, என்னால் இந்த விறகுகளை தூக்கவே முடியலை, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இதெல்லாம் நான் முன்ன பின்ன தூக்குனதே கிடையாது அத்தை. ச்சே, நம்ம நிலமை இப்படி ஆயிடுச்சே. சிலிண்டர் வராதனால விறகு தூக்க வேண்டியதாக போச்சு. சிட்டிலேயே வாழ்ந்த பொண்ணு கயல். கிராமத்தில் இந்த மாதிரி விறகெல்லாம் எரித்து கயலுக்கு பழக்கமே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு சிலிண்டர் இல்லாதனால இதை தான் எரிச்சு ஆகணும். ஆனால் சுத்தமாக கயலுக்கு அந்த புகையெல்லாம் செட் ஆகவே இல்லை. அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. கயலுக்கு அந்த அடுப்புலேருந்து வர்ற புகையும் ஒத்துக்கலை. அப்போ தான் கயல் ஒன்று யோசிச்சா, நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அடுப்பில் சமைக்கணும், பேசாமல் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிட்டா என்னன்னு யோசிச்சு, அத்தை, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது. நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு விறகடுப்பில் சமைக்க வேணாம். இண்டக்ஷன் ஸ்டவ் கடையில் விற்கிது, அதை வாங்கியே நம்ம ஈஸியாக சமைச்சிக்கலாம். கரண்ட் மூலியமாகவே அதில் ஈஸியாக சமைச்சிக்க முடியும். என்னம்மா சொல்கிற? கரண்ட்டில் சமைக்க முடியுமா? அப்படியெல்லாம் அடுப்பு விற்கிது, எனக்கு தெரியாதே. ஆமாம் அத்தை, கரண்ட் மூலியமாகவே சமைச்சிக்கிற மாதிரி ஸ்டவ் இப்போ விற்கிது. நம்ம அதை போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரலாம் அத்தை. கயல், எனக்கு இந்த மாதிரி கரண்ட் அடுப்புலலாம் யூஸ் பண்ணி பழக்கம் கிடையாது. ஆனால் நீ தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறியே, அதுலேயே சமைச்சிக்கலாமே. அப்புறம் எதுக்கு நம்ம விறகடுப்பில் சமைச்சு கஷ்டப்படணும்? பேசாமல் வா, மார்க்கெட்டுக்கு போய் அந்த கரண்ட் அடுப்பை வாங்கிட்டு வரலாம். அத்தை, இங்கே பார்த்தீங்களா, மார்க்கெட்டில் இந்த கடையில் தான் கூட்டமே அதிகமாக இருக்குது. இப்போ கேஸ் தட்டுப்பாடுனால எல்லாரும் இந்த அடுப்பு தான் வாங்குறாங்க போல். அத்தை, இங்கே பாருங்கள், இங்கே நிறைய இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. சீக்கிரமாக நம்ம காலியாகிறதுக்குள்ளே வாங்கிடலாம். அத்தை, இங்கே பாருங்கள், இதுதான் இண்டக்ஷன் ஸ்டவ். இதில் பட்டன் இருக்கும், இது யூஸ் பண்ணி நம்ம சமைச்சிக்கலாம். அடடா, இப்படியும் அடுப்பு இருக்கா? நல்ல ஐடியாவாக இருக்கே கயல், கண்டிப்பாக வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கயலும் அத்தையும் ஒரு நல்ல இண்டக்ஷன் ஸ்டவ்வாக பார்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. போகும்போது கயலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இனிமேல் நம்ம விறகடுப்பில் சமைக்க வேண்டாம், இதிலையே எல்லாத்தையும் சமைச்சிக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு போனாங்க. அடடா கயல், இது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குமா. இதில் எல்லாமே சமைக்க முடியுது. இதை யூஸ் பண்ணியே நம்ம சமைச்சிக்கலாம். நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது. இதுக்கப்புறம் நம்ம விறகே தேட தேவையில்லைம்மா. இப்படியே அன்னைக்கு பொழுதும் முடிஞ்சிருச்சு. கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே ஸ்டவ் வாங்கி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் காலையில் கயல் அந்த ஸ்டவ்வில் பால் காய்ச்சிட்டு இருந்தா. பாலும் நல்லா கொதிச்சிட்டு இருந்தது. அப்போ அத்தை அங்கே வந்து, என்னம்மா கயல், இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கியா? நான் இன்றைக்கி சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு கொடுமா. அத்தை, இதில் ஒன்றா தான் சமைக்க முடியும், உடனே எல்லாத்தையும் சமைக்க முடியாது, கொஞ்சம் நேரம் ஆகும். அடடா, ஒரே ஒரு ஸ்டவ் இருக்கிறதுனால ஒன்று சமைச்சதுக்கப்புறம் தான் அடுத்தது சமைக்க முடியும் போல். பேசாமல் நம்ம கடையில் போய் நிறைய ஸ்டவ் வாங்கிட்டு வந்துடலாம். நிறைய ஸ்டவ் இருந்துச்சுன்னா பக்கத்தில் வச்சு உடனே எல்லாத்தையும் சமைச்சிக்கலாம். அத்தை வந்தாங்க, வெந்நீர் கேட்டாங்க. அப்புறம் எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே, வேகமாக எங்கேயோ போகிற மாதிரி தெரியுது. மார்க்கெட்டுக்கு போன அத்தை திரும்பி வரும்போது அதே மாதிரி 3 ஸ்டவ் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்தாங்க. ஏமா, என்ன இது? எதுக்குமா இத்தனை அடுப்பு? அதான் ஏற்கனவே நேற்று ஒன்று வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அதுவே இருக்குல்ல. இல்லை அருண், ஒரே அடுப்பில் சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. நிறைய அடுப்பு இருந்தால் சீக்கிரமாக செய்யலாம், அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ அத்தை எல்லா அடுப்புகளையும் ஒன்றா ஆன் பண்ணி ஒரு அடுப்புலையும் ஒரு விதமான உணவுகளை சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. வேலையும் சீக்கிரம் ஆச்சு. எல்லாத்தையும் 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்படியே அந்த மாதம் ஃபுல்லாக போயிடுச்சு. கேஸ் இல்லைன்ற பிரச்சனையும் இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. அந்த சமயத்தில் தான் ரீடிங் எடுக்கிறதுக்காக இபி ஆஃபீஸர் கயலோட வீட்டுக்கு வந்தார். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இபி ஆஃபீஸர் எல்லா நாட்களையும் விட இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அதிகமான கரண்ட் பில் வந்திருக்கிறதா சொல்லிட்டு போனார். என்னது, இந்த மாதம் 15,000 கரண்ட் பில்லா?
ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் தானே கரண்ட் பில் கட்டுவோம். எப்படி இந்த மாசம் 15,000 கரண்ட் பில் வந்தது? எப்படி இப்ப இவ்வளோ காசை கட்டுறது? அம்மா, இந்த தடவை நீங்க ஒரே சமயத்துல நிறைய கரண்ட் அடுப்புகளை எடுத்துட்டு வந்து உபயோகப்படுத்தினால தான் இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு. ஐயையோ, நாங்கள் யூஸ் பண்ண கரண்ட் அடுப்புனால தான் இவ்வளோ கரண்ட் பில் வந்திருக்கா? கேஸ் தட்டுப்பாடாக இருக்குன்னு நினச்சி கரண்ட் அடுப்பை வாங்கினது எவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு. இவ்வளோ கரண்ட் பில்லு கட்டினா என்ன ஆகுறது? இனிமே இந்த தப்பை பண்ணக்கூடாது. அளவுக்கு அதிகமாக எதையும் யூஸ் பண்ணக்கூடாது. அளவோட தான் யூஸ் பண்ணணும்.